Welcome to Priya and Define and Sculpt. என்னோட பேரு Priya. யாருக்கு தான் silk saree பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கு வீடியோல Kanchipuram silk saree drape பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா ப்ளீட் ஆயிருக்கு இந்த saree. இவ்வளவு சிம்பிளா நம்ம அயர்ன் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டீம் அயர்ன் இல்லாம ஒரு சேஃப்டி பின் இல்லாம ஒரு saree ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமே கிடையாது. அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரேபிஸ்ட் கிட்டயோ இல்ல எந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயோ கத்துக்காம தான் இது பண்ணேன். பட் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க உங்களுக்கே ஐடியாஸ் வரும். ஸோ அப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரீ ட்ரேப்பிங் ஃபோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பின் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஃபோல்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த சாரீ என்னுடைய மேரேஜ் சாரீ அப்படின்றதுனால திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இதில் வந்து ஒரு பின்னு போடவோ இல்லை எது போடவோ எனக்கு அவ்வளோ விருப்பமே கிடையாது. இப்போ ஃபோல்ட் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இந்த ஹேர் கிளிப்ஸ் வச்சு தான் நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க ஒரு சாரியை நம்ம ஏன் இப்படி பின்லாம் போட்டு ஒரு ஃபோல்டிங் டைம்லேயே அவ்வளோ இதை கஷ்டப்படுத்தணும் இல்லையா? ஸோ இந்த ப்ளீட் பண்ண சாரியை வந்து எப்படி நான் ட்ரேப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் எனேபிள் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இந்த ட்ரேப் பண்ணதை பார்க்கணும் இல்லையா? ஸ்டே டியூன். பட்டு சாரி எப்படி ட்ரேப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேஷன் இவங்க மேலே நடக்க போகுது. எப்போவுமே ரைட் சைடில் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரல் போகிற அளவுக்கு டைட் இருக்குது. இதுதான் கரெக்டான grip கொடுக்கும். பட்டு சாரிலாம் ட்ரேப் பண்ணும்போது ஃப்ளோர்லாம் நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் கரை பட்டுருச்சு இந்த பார்டரில் அப்படின்னா இது போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரை ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிட், ஸோ நீங்கள் முடி போடுறது இருந்தால் முடி போட்டுக்கோங்க. பட் எனக்கு முடி போடாமலே நல்ல grip நிற்கும் அப்படின்றதுனால நான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே டக்கின் பண்ணும்போது நம்மளுடைய கீழே இருக்க பார்டர்லேருந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஹைட்டை பேலன்ஸ் இருக்கிறத நல்லா ஈவனாக உள்ளே நீங்கள் டக்கின் அழகாக பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட்டாக எடுத்து த்ரூ அவுட் அந்த ஃபுல் ஹிப்லேயும் வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் வந்து அழகாக சேம் மெஷர்மெண்ட்டில் டக்கின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் கீழே பார்டருக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அவங்கவுங்களுடைய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிட் வந்து விடுங்க. மற்றபடி இப்போ எல்லாமே சரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி. ஸோ இந்த பிட் எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக வந்துடணும். ஸோ இந்த ப்ளீட்டை வந்து அப்படியே சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் கீழே எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட் செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சேஃப்டி பின்னால் நான் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை செக்யூர் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா செக்யூர் பண்ணியாச்சு. செக்யூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத அழகாக அலைன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அலைன் பண்ணியாச்சு. அலைன் பண்ணிவிட்டு ஸோ அலைன் பண்ணிவிட்டு இது அப்படியே மேலேருந்து இங்கே கூட்டிட்டு வாங்க. ஸோ இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதையே இன்னொரு பின் நீங்கள் செக்யூர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய இது வந்து இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுடைய இதை நல்லா ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோல்டும் வந்து ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ப்ளீட் மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டோட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஹைட் பார்த்துக்கோங்க. உங்களோட ஹைட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளீட்ஸை நல்லா அழகாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லாம் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஏரியா இப்போ சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே பேக்கில் கொண்டு வந்து அதையும் சரி பண்ணணும். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இழுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக பேக் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கிறேன். ஹேர் ஸ்ட்ரைட்னரால் இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸையும் பொறுமையாக எடுத்து நீங்கள் அழகாக ஹேர் ஸ்ட்ரைட்னரில் மீடியம் ஹீட் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தரும். ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எங்குமே நகராது. இப்போ சைட் ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ப்ளீட்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனீங்க அப்படின்னா இந்த கர்வ் ஹிப்பு கிட்ட சுற்றி வருது இல்லையா, அந்த கர்வ் அழகாக வரும். ஸோ வாங்க இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளீட்ஸ்லாம் ஆன் பாயிண்ட் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் ஆகட்டும், சைடில் ஹிப் கர்வ் ஆகட்டும், அதே மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் டு பேக்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளீட்டும் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ப்ளீட் பண்ண சரியாக 5 minutesல எவ்வளோ அழகாக ட்ரைப் பண்ண முடியுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரியான வீடியோஸ் என்னோட சேனலில் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பிரியா டிஃபைன் அண்ட் ஸ்கல்ப்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். See you all soon. Bye bye.